பழங்காலத்தில் திருமணம் என்பது மிகவும் எளிதாக இருந்தது. ஒரு ஆண் ஒரு மரக்கட்டையால் பெண்ணை மயக்கி அவளை குகைக்குள் இழுத்துச் சென்றால் அவளே மனைவியாகி விடுவாள். அதனால் எல்லா பழங்குடி ஆண்களும் பெண்களை அடிப்பதில் வல்லுநர்களாக இருந்தனர். ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் இந்த திறமை இல்லாதவராக இருந்தார். அவர்தான் இரண்டு மாடு. இரண்டு மாடு பழங்குடியில் மிகவும் பிரபலமான சோம்பேறி. ஆனால் அவர் மனதளவில் காதலிக்கிறவர், பழங்குடியின் அழகிய பெண். அந்த பெண் அவரை ஒருமுக நண்பராகவே பார்க்கிறாள். மேலும் அவனுக்கு பதிலாக ஒரு பெரிய குரங்கினை காதலுக்கு பரிந்துரைக்கிறாள். இரண்டு மாடு இனக்கடந்து காதலிக்க விரும்பவில்லை. அதனால் அந்த பெண்ணே நேரில் சொல்லுகிறாள், பெண்ணை அடிக்க எப்படி என்று நான் சொல்லிக் கொடுக்கிறேன். இரண்டு மாடு மரக்கட்டையுடன் மெதுவாக அணைந்து காதலியின் தலையில் அடிக்க முயற்சிக்கிறார். ஆனால் அவருக்கு தேவையான சக்தி இல்லாததால் அந்த பெண் மயங்கவில்லை. இருந்தாலும் அந்த முயற்சி அவருக்கு தைரியத்தை தந்தது. அவர் காதலை வெளிப்படுத்துகிறார். அந்த தருணத்தில் அவரது அண்ணன் மூன்று மாடு திடீரென தோன்றுகிறார். ஒரே அடியால் அந்த பெண்ணை மயக்கி பெருமையுடன் அவளை இழுத்துச் செல்கிறார். இரண்டு மாடு மனமுடைந்து விடுகிறார். நாள்கள் செல்ல மூன்று மாடு மற்றும் அந்த பெண் காதலாகி வாழ அவர் ஒதுங்கி துயரத்தில் மூழ்குகிறார். ஒரு நாள் அவர் ஒரு அழகிய பெண்ணை பார்த்ததும் மனம் உருகுகிறது. இந்த முறை தைரியமாக முழு சக்தியுடன் அடிக்கிறார். ஆனால் அந்த பெண் உயிரிழக்கிறார். அந்த காலத்தில் இது சாதாரணமாக கருதப்பட்டது. அந்த பெண்ணை சமைத்து